ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு வீடியோ போடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேச போகிறது பணம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் நமக்குள்ள எத்தனை வாட்டி இந்த பணம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் ஓடி. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 50,000லேருந்து 80,000 முறை பணத்தை பற்றியும் எண்ணிக்கிட்டு இருக்கும். முக்கியமாக பணத்தை பற்றிய கவலை எவ்வளவு, செலவு, கடன், சேமிப்பு, எதிர்காலம், எவ்வளவு டென்ஷன். இது நினைச்சாலே டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியாதுல்ல. பணம்னு ஒரு வார்த்தையை எடுத்தாலே போதும், உங்கள் ரத்த கொதிப்பு இல்லைனாலும் தானா வரும். உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் முன்னாடி முன்னிக்கிட்டு வாழ்க்கையில பணம் இல்லைன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணிவேர் அதுவாக தான் இருக்கும். அது அதை விட கொடூரமா. இன்றைய பரபரப்பான உலகத்துல வேகமா நகர்ந்துகிட்டு இருக்கிற உலகம் எதுக்காக நகர்ந்துட்டு இருக்குன்னு என்னைக்காவது வச்சிருக்கீங்க? நம்மளோட அடிப்படை தேவைகள் என்ன? சந்தோஷமா இருக்கிறதுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய வேகமான உலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய பண தேவைகள் கொஞ்சம் நஞ்சம். நம்மளோட இந்த வேகமான உலகம் பணங்கிற ஆணிவேரை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அதனோட பிடிப்புல தான் பெரிய ஆலமரமே வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பணங்கிறது ஒரு வேறு மாதிரி. அது குறைய குறைய உங்களுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாமே வந்து அதுக்காக எல்லா மரமும் வேர்லயே இருக்குன்னு சொல்ல முடியாது. விழுதுகள் இருக்கிறது இருக்கும். ஆனால் பணம் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியது. உங்க வாழ்க்கையோட எல்லா நேரத்தையும் சரியா பாதுகாக்கும். அமெரிக்காவில் நடத்தின ஒரு முக்கியமான ஆய்வுல 76% பெரியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பணம் அது சம்பந்தமான கவலைகளால பாதிக்கப்படும். ஸோ பணம் நம்மளோட வாழ்க்கையோட அடிப்படை தேவையா மாறி. இந்த வீடியோல நாம அதை பத்தி தான் கொஞ்சம் பணம் நம்ம வாழ்க்கையை எப்படியெல்லாம் பாதிக்கும், அதை சரி செய்ய நம்ம என்ன அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம வரும் பேச போகிறோம். ஒருத்தரோட வாழ்க்கையில சுயமரியாதையும் ஃபைனான்சியல் ஃப்ரீடமும் வேணும்னா அவங்களோட மனநிலைமை சரியா இருக்கும். மனநிலைமை சரியா இருக்கணும்னா அது சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஓரளவுக்கு சரியா இருக்கும். அப்போதான் அது எல்லாமே சரி. மக்கள் பணம் விவகாரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுக்கிறாங்க. அதனால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது வெளியில மட்டும் இல்லை, நம்ம உறவுகளோடவும் கூட தான். நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு அடிப்படை அளவுக்கு தேவையான அளவுக்கு அது பணம் கண்டிப்பா இருக்கு. அதை பற்றிய விஷயங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்கணும். சரி, இப்போ உங்ககிட்ட சில கேள்விகள். நிறைய சம்பாதிச்சா பண பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியுமா? இல்லை புதுசாக தொழிலில் தொடங்கிட்டா எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லாமே தீர்ந்துடும்? பணத்தை பற்றி யோசிக்காமலே ஒதுங்கிட்டா எல்லாம் சரியாயிடும்? இல்லை கடன் வாங்காம வாழ்றது சாத்தியம்? இல்லை சேமிச்சா மட்டும் போதுமா? அது பணக்காரன் ஆக்கிடுமா உங்களை? அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டே இருந்தா உங்களால் பணக்காரன் ஆக முடியும். இப்படி பணத்தை பற்றி எவ்வளோ வேணாலும் கவலைப்படலாம், நிம்மதியாக இருக்க முடியாது. இது மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் நாம் இந்த வீடியோவில் ஒரு விடை தேட போகிறோம். இப்போல்லாம் நம்ம ஊரில் குட்டி ஸ்டோரி தான் ரொம்ப ஃபேமஸ். அதனால நாமளும் ஒரு குட்டி ஸ்டோரியோட இந்த ஸ்டோரியை தொடரலாம்னு நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சுரேஷ், ரமேஷ், யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க. நல்ல வேலையில் இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. ஆனால் அவரால் சந்தோஷமா இருக்க முடியல. ஏன் சொல்லுது? ஏன்னா செய்ய போனது ஐடி. அவரோட சுற்றத்தும் அவரோட நண்பர்களும் ஓரளவுக்கு வசதியாகவும் இருந்தாங்க, வசதியாக இருந்த மாதிரியே தெரிஞ்சது. அதே போல நம்ம நண்பர் சுரேஷ்க்கும் வீட்டில இருந்து பெருசாக பண தேவைகள் கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க, வருமானத்தில் இருக்காங்க. அதனால இவருக்கான தேவைகள் இல்லை. அப்போ அந்த பணத்தை அவர் சேமிக்கல. அவரு இன்றைய வாழ்க்கையை அனுபவிச்சு ஜாலியாக வாழ தொடங்கினார். அதில் முதல்ல செஞ்ச விஷயங்கள்னா அவருக்கு கார்பரேட் கம்பெனிலேருந்து கிடைக்கக்கூடிய கிரெடிட் கார்டு வாங்கினாரு. எந்த ஒரு ஆஃபர் வந்தாலும் உடனே அந்த ஆஃபரில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கி தள்ளுவார். அதோடு இல்லாமல் கடனை அதெல்லாம் ஈஸியாக கிடச்சிடலாம்ப்பா, நம்ம தான் இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறோம்ல, அப்புறம் என்ன அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இருக்கிற பணத்தை எதுலையாவது போடலாம் அப்படின்னா நம்ம ஊர் ஸ்பான்சி ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய வரும். 10,000 15,000 1 லட்சத்துக்கு மாதம் கொடுக்குறான்னு உடனே அதில் கொண்டு போய் போடு. இல்லையா ஸ்டாக் மார்க்கெட் காலையில் வாங்கு, மதியானம் வித்துரு, இல்லை 10 நிமிஷம் பை செல் ஏன் போட்டு தள்ளும். எண்ட் ஆஃப் த டே நம்ம மத்திய அரசாங்கம் தான் எல்லா வட்டியும் வரியும் வாங்கி எல்லாத்தையும் சேர்த்து தோத்தது என்னமோ சில நாம ஜெயிச்சது என்னமோ புரோக்கர் தான். அதனால அந்த கதையும் போதாததுக்கு நண்பர்கள் சொன்னாங்கன்னு அவங்க சொன்ன சில விஷயங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணார். நமக்கு சரியோ தப்போ நம்மளோட முயற்சிகள் எடுக்காம அடுத்தவங்களோட கேள்வியில ஃபாலோ பண்றது சரியா இருக்குமா? இது எல்லாத்துக்கும் மேல கடைசியா நம்ம நண்பர் சுரேஷ்க்கு மிஞ்சினது என்னவோ ஸ்ட்ரெஸ். பிரச்சனைகள் தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் கையை தாண்டி செலவுகளும் கஷ்டங்களும் தான் அதிகமாயிட்டு. இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா நம்ம நண்பர் பணம் வரும்ன்ற தைரியத்துல தொடர்ந்து செலவுகளை பண்ணிட்டே இருந்தாரு. போதுமான அளவு அதை பாதுகாக்கல செய்யல. இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத ஒரு சில வழிமுறைகளை பயன்படுத்தி பார்த்தோம். இப்போ நம்ம நண்பரோட வாழ்க்கையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன? அவர் எவ்வளவு வருது எவ்வளவு போகுதுங்கிற பட்ஜெட் இல்லை. கிரெடிட் கார்டு எவ்வளோ வட்டி எவ்வளோ வாங்குறோன்றது தெரியாம அளவுக்கு தேய்க்கிறது. யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஸ்பான்சி ஸ்கீம்ல பணத்தை போடுறது. ஸ்டாக் மார்க்கெட்ல சொந்த அறிவை விட்டுட்டு அவன் சொன்னா இவன் சொன்னான்னு மோசடிகளான திட்டத்தில் ஏமாறுறது. சேமிக்காம சேர்த்தி வச்சா மட்டும் போதும் அப்படின்னு
பணத்தை எடுத்து ஓரமாக வச்சுட்டா அது வளராதுல்ல. போதும், அதுக்கு தேவையான அளவு காப்பீட்டு திட்டங்களோ அதாவது இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் எதுவுமே இருக்காது. பணத்தை தள்ளிய வச்சுருந்தா மட்டும் நம்மளோட இன்ஃப்ளேஷன் ரேட் அதை சாப்பிட்டுட்டே தான் இருக்கும் இல்லையா. ஸோ இன்ஃப்ளேஷன் இருக்கிற வரைக்கும் நம்ம பணம் தேஞ்சிக்கிட்டே தான் இருக்க போகும். பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், பங்களா வாங்கிட்டான்னு சொல்லி போது நம்ம வருமானம் என்ன செலவு என்னன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வாங்கி தள்ளுறதுமே ஒரு விதத்தில் உணர்ச்சி வசப்பட வச்சு எல்லாத்தையும் பண்ணுறோம். நண்பர்கள்கிட்ட அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி நாமளும் மேலே வீட்டில் இருக்குது கீழே வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கா அவங்க வீட்டில் எல்லாம் பணம் இருக்குது உங்கள் வீட்டில் கடன் இருக்குது. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அதை நீங்கள் பார்க்கணும்ல. சரி, இப்படியே போய்கிட்டு இருக்கு. வெளிநாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா மணி ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமாவே அரசாங்கமே நடக்குது. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான பணத்துக்கு அடிப்படையான அறிவுகளை கொடுக்குறாங்க. பணம் சம்மந்தப்பட்ட அறிவுகளை கொடுக்கறதுனால உங்களோட பணத்தை எங்கே முதலீடு செய்யணும், எப்படி முதலீடு செய்யணும், யார் வந்தால் சரியான முடிவு எடுக்கும், உங்கள் முடிவு பணத்தை சம்மந்தமான முடிவுகளை சரியாக எடுக்க முடியும். அதே மாதிரி பின்லாண்டில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் லிட்ரஸி ஸ்ட்ராட்டஜி என்ற திட்டத்தில் எல்லா வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பணம் சம்மந்தப்பட்ட அறிவை கொடுக்கணும், படிப்பை கொடுக்கணும்னு அரசாங்கமே ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ்னு நிறைய வைக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கன்சல்டிங் கிளாஸஸ் எல்லாமே நடக்கும், ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமும் நடக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன, இப்போ நம்ம ஊர்லேயும் இது சம்மந்தமாக நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். பணம் ஒன்றும் கெட்டதெல்லாம் கிடையாது, நம்மளுக்கு தேவையான. அதை தப்பாக பார்த்தா எல்லாமே தப்பு தான், சரியாக பார்த்தா எல்லாமே சரிதான். அளவோடு எல்லாத்தையும் வேணும். ஆனால் இங்கே அளவுங்கிறது அவங்கவுங்க இடத்துல இருக்க போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்றதை அடுத்து பார்க்கலாம். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் மாதம் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எதுக்கு செலவு பண்ணுறீங்க, பட்ஜெட்டை போடுங்க. பட்ஜெட் நிறைய ஆன்லைன் ஆப்ஸ் இருக்குது. உங்களோட மொபைல் ஆப்ஸ்லேயே இப்போ வந்துடுது. உங்களோட கோர் பேங்க்லேயே இப்போ ஸ்பெண்டிங் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி வருது. இது எல்லாத்தையுமே பாருங்கள். அட் த சேம் டைம் கிரெடிட் கார்ட்லேயும் வருது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் சேமிக்கிறதுக்கு ஒரு டார்கெட் வைங்க. இவ்வளோ இருந்தால் இவ்வளோ நம்ம சேமிக்கணும், இவ்வளோ அமௌண்ட் நம்ம சேமிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்மளோட சேமிக்கிறதுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும், நோக்கம் இருக்கும். அப்புறம் நம்ம கடன் வாங்கியிருக்கோம்னா எவ்வளோ வட்டியில் வாங்கியிருக்கோம், எப்போ தீரப்போகுது, என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அதனோட பின்விளைவுகள் என்ன, எவ்வளோ கட்டியிருக்கோம், போன மாதம் கட்டின பணம் அவனுக்கு போய் சேர்ந்ததா இல்லையா. இது எல்லாத்துக்கும் மேலே நாம் பணத்தை செலவு பண்ணாமல் வச்சா மட்டும் அது ஒன்றும் வளர்ந்துட போகிறது இல்லை. இந்த சின்ன குழந்தைங்களாம் மயில் இறக புக்கில் வச்சா மயில் இறகு குட்டி போடுன்னு நினைப்பேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே குட்டி போடாது. அதை எடுத்து நோண்டணும் தோண்டணும் ஏதாவது பண்ணணுங்க, நடக்கும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் அறிவை வளர்த்துக்குங்க. ஃபைனான்ஸ் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாத்தையும் படிங்க. அது சம்பந்தமான வீடியோஸ். உங்களோட பணத்தை நீங்கள் தான் பாதுகாக்க முடியும், வேற ஒருத்தர் வந்து பாதுகாக்க முடியாது. நீங்கள் பார்க்க வேண்டியது செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். பணத்தை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ வருது, எவ்வளோ போகுது, எங்கே வச்சுருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, உங்களோட தேவை என்ன, அது யார் என்ன பண்ணி, இது எல்லாத்தையும் நீங்கள் தான் முடியும். அப்போ தான் அது ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். பணத்தை சும்மா வைக்காமல் சேவ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது நம்ம தேவைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கான வீடியோஸையும் ட்ரை பண்ணுறோம். வாழ்க்கையில் பணம் பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டா உங்களுக்கு சுற்றி எல்லா பிரச்சனையும் சின்னதாக தான் தெரியும். ஏன்னா பணம் அந்த அளவுக்கு முக்கியம். அதனால் அதை எப்படி கையாளணும்னு கற்றுக்கோங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னு கற்றுக்கோங்க. மெதுவாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பணத்தை எப்படி பயன்படுத்தணும்னு அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் பாஸ். பணம் வாழ்க்கையோட ஒன்றிடுச்சுங்க, நம்மளோட ஒன்றிடுச்சு. அதை தள்ளியும் வைக்க முடியாது, வேணும்னு சொல்ல முடியாது, வேணான்னு சொல்ல முடியாதுங்க. அப்படிப்பட்ட இடத்துல தாங்க இந்த வீடியோ இருக்குது, சரியா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு புது வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவான எந்த கமெண்ட்டையும் நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.